வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். தமிழக ஆளுநர் பாஜக மற்றும் RSSன் கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுவதாக துரை வைகோ குற்றச்சாட்டு. மதிமுக பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருமான வைகோவின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 40 லட்சம் செலவில் ஆண்கள் உடற்பயிற்சி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி விழா சென்னை கொடுங்கையூரில் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துரை வைகோ, கலாநிதி வீரசுவாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ பேட்டி. சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பேசியிருந்த தமிழக ஆளுநர் RN ரவியின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த துரை வைகோ, தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது. ஒரு சில குற்றங்கள் நடைபெற்றாலும் அவ்வப்போதே தமிழக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. தமிழக ஆளுநர் RN ரவி ஆளுநர் போல செயல்படாமல் பிஜேபி மற்றும் RSSன் கொள்கை பரப்பு செயலாளர் போல செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆளுநர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நான் பேச உள்ளேன். ஏனென்றால் பாஜக அல்லாத மாநிலங்களில் பதவியில் இருக்கும் ஆளுநர்கள் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த விடாமல் இடையூறு செய்கிறார்கள் என காட்டமாக தெரிவித்தார். மேலும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குரல் கொடுக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். நம்மளுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர்களின் நிதியில் கட்டப்பட உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைக்க பூமி பூஜையை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அருமையண்ணன் துரை வைகோ அவர்களே மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அன்பழகன் கலாநிதி வீராசாமி அவர்களே, சென்னை வடக்கு மாவட்டத்தின் கழக செயலாளரும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்வீர் அண்ணன் அருமையண்ணன் RD சேகர் அவர்களே, நிகழ்ச்சியை சீர்திருத்தமாக ஏற்பாடு செய்கின்ற இந்த மண்ணின் மைந்தன் பெரும் இந்த மாமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் ஜீவன் அவர்களே, பகுதி கழக செயலாளர் அருமையண்ணன் முருகன் அவர்களே, வட்டக்கழக செயலாளர்களே மற்றும் அனைத்து கழக தோழர்களே அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக பூமி பிள்ளை நடக்க இருக்கின்ற நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொதுமக்களையும் அனைவரையும் வருக வருக என மண்டல நாளின் சார்பாக வரவேற்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். பணிகள் துவக்க விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற 35வது வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ஜீவன் அவர்களே, மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஆண்கள் உடற்பயிற்சி கூடம் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கிற திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் துரை வைகோ அவர்களே, இந்த நிகழ்வுக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய வடசென்னையின் செல்லப்பிள்ளை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற மண்டலக்குழு தலைவர் அறிவியல் சகோதரர் நாத கணேசன் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற மரியாதைக்குரிய பெரியவர்களே, இன்னும் வருகை தந்திருக்கிற எங்கள் மாவட்ட துணை செயலாளர் கமலக்கண்ணன் அவர்களே, வட்ட செயலாளர்கள் அனுமபாய் அவர்களே, ஐதாஸ் அவர்களே, திருப்பெரும் இயக்கத்தின் நிர்வாகிகளே, பகுதி செயலாளர் அண்ணன் முருகன் அவர்களே, அனைவருக்கும்
பணிவான வணக்கம் தெரிவித்து, இது நல்ல விஷயம். அவர் சார்ந்து இருக்கிற வட்டத்தில் வளர்ச்சி பணிகள், மக்களுக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை உடனுக்குடன் அறிந்து அதை தன்னுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து பணம் போதவில்லை என்றாலும் கூட மேலே அணுகி நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அணுகி நிதியை கேட்டு வாங்கி அந்த பணியை செய்து ஒரு பணியை செய்திருக்கிற ஆற்றலுக்கு மாவட்ட உறுப்பினராக தான் நம்முடைய அருமை சகோதரர் ஜீவன் இருக்கிறார்கள். அப்போது எப்போது அவர் அழைத்தாலும் ஒன்று அண்ணே நான் எம்பி கூட திச்சு இருக்கிறேன், இல்லை வந்துடுறேன். ஆனால் சொன்ன டைமுக்கு எனக்கு நான் வரதுக்கு 5 நிமிஷம் முன்னாலேயே வந்து பொறுமை காத்த நிகழ்வை நடத்தி கொடுக்குற ஒரு பண்பாளர். அவர் என்ன சொன்னார், அண்ணா இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு வந்துடணும், எம்எல்ஏ சொல்லுவார், எம்எல்ஏ வந்துடணும், எம்எல்ஏ உண்மையாக சொல்லுவார், எம்எல்ஏ நிகழ்ச்சி வச்சு வந்துடுறேங்க. அழைப்பு எடுத்து வரேன், திரும்ப எதுக்குங்க இதை சொல்லிட்டீங்களா வந்துடுறேன். இல்லை அது முறை கிடையாதுங்க, நான் வந்து அழைப்பு கொடுத்துருவேன். நேற்று வந்து நான் வரும்போது இல்லை, எனக்காக 1 மணி நேரம் காத்திருந்து இந்த அழைப்பு கொடுத்து போனதுக்கு அவருக்கு திரும்ப ஒரு முறை மனமாக நன்றியும் பாசத்தையும் தெரிவித்து, விசில் நம்மளது இல்லை, அது வேற கம்பெனி, இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகிது 2 மாதத்துக்கு முன்னால். ஏற்கனவே கம்பெனி ஸ்டார்ட் ஆகி ஒரு 30-50 வருஷம் கட்டுச்சு நாட்டை. இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகிது, நம்ம கம்பெனி இல்லைன்னா அது மன்னிச்சிங்க தொடர். நம்ம வந்து அறிவார்ந்த கூட்டம், சுயமரியாதை கூட்டம், சமூக நீதி கூட்டம், சனாதனத்தை பகை முடிக்கிற கூட்டம். இந்த கூட்டணி சனாதன எதிர்மறை கூட்டணி, திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவின் வழிகாட்டுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்கீம் கூட எல்லாம் காப்பி அடிக்கிறான். இலவசமே கூடாதுன்னு சொல்லுவான் பிஜேபிக்காரன், ஓடி பேசுவார், இலவசம் ஏமாத்துறாங்க. இன்னைக்கு அவன் நம்ம காப்பி அடிக்கிறான். மாதம் தரல மகளிர் தொகை அதை காப்பி அடிக்கிறான். குடிமை மகளிருக்கு விடியல் பேரணி பயணம் அது காப்பி அடிக்கிறான். நம்மள காப்பி அடிப்பான். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னுடைய சுதந்திர போராட்ட காலத்தில், சுதந்திர போராட்டம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து தமிழ்நாடு தான், இந்த மண்ணு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டி. சமூக நீதியாக இருந்தாலும் இன்னைக்கு படிப்பு, கல்வி அறிவு, சுகாதாரம், அனைத்து துறைகள், உட்கட்டமைப்பு அனைத்திலும் தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலமாக இருக்குது. காரணம் திராவிட மாடல் ஆட்சி, பெரியார் போட்ட விதை, அண்ணா வளர்த்த விதை மரம், கலைஞரால் காப்பாற்றப்பட்ட இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு எல்லாம் அணிவகுத்து நிற்கிறோமே. இந்த மகத்தான அணிதான் இந்தியாவை பாதுகாக்கிற அணி. அது பிணி. நன்றி, வணக்கம். இந்த வருஷம் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட வந்து என்னுடைய வார்டுக்கு 3 ரேஷன் கடை கட்டி கொடுங்கன்னு கேட்டேன். அவர் அதுக்குன்னா நான் செஞ்சா போகுது அப்படின்னாரு. ஏன்னா ஏற்கனவே 3 கட்டி கொடுத்துருக்காரு. அவர் 3 ரேஷன் கடை கட்டியிருக்காரு. என்னுடைய ஃபண்டில் ஒரு 2 ரேஷன் கடை. மொத்தம் நம்ம வார்டில் 11 ரேஷன் கடை இருக்குது. 11மே வாடகை கட்டடத்தில் இருந்தது. நாங்கள் பொறுப்புக்கு வந்தது பிறகு 5 சொந்த கட்டடத்துக்கு வந்திருக்குது. இந்த வருஷம் அவர் 3 கடை கட்டி கொடுத்தாருன்னா 8 ஆகிடும். அப்புறம் ஏன் ஃபண்டு வந்ததுன்னா ஏறக்குறைய நாங்கள் வந்து எல்லாமே சொந்த கட்டடத்துக்கு மாறிடுவோம். அதுக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து போன அவருடைய ஃபண்டில் வந்து 3 அங்கன்வாடி கட்டி கொடுத்தாரு ஏறக்குறைய 1 கோடி ரூபாய்க்கு. இப்போ நான் 4 கேட்டிருக்கிறேன், 4 செஞ்சு கொடுத்துறேன்ட்டாரு. ஆக என்னுடைய வார்டில் 23 அங்கன்வாடி இருக்குது. ஏற்கனவே 3 புது கட்டடம் வந்துருச்சு. இப்போ 4 வந்தால் 7 ஆகிடும். இன்னும் 2 வருஷம் இருக்குது. அதுக்குள்ள எம்பி எம்எல்ஏக்களை வச்சு நான் அதையும் அந்த வேலையை முடிச்சுடுவேன். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, நானும் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருக்கிறவங்களை கண்டாலும் எனக்கு பிடிக்காது. போனால் அது சின்னதுலேருந்து அப்படிதான். இப்போ என்னுடைய இந்த வார்டில் வந்து 3 அங்கன்வாடி கட்டி தந்து திரும்பவும் 4 அங்கன்வாடி கட்டி தரதுக்காக ஏறக்குறைய 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க இருக்கின்ற நம்ம வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் வாழ்த்துக்கிறார்கள். அதில் ஒரு ஜிம், ஆண்கள் உடற்பயிற்சி கூடம், இதை திறப்பதற்காக மதிமுகவின் நிறுவனர், பொதுச் செயலாளர், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர் வைகோ அவர்களின் நிதியிலிருந்து சுமார் 40 லட்சம் ரூபாயில் இந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கும் நமது 35வது வார்டின் மாமன்ற உறுப்பினர் ஜீவன் அவர்களே,
மற்றும் இந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களே மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய மாவட்ட செயலாளர் ஆர் டி சேகர் அவர்களே, மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் அவர்களே மற்றும் பகுதி கழக செயலாளர் முருகன் அவர்களே, மதிமுகவின் பகுதி கழக செயலாளர் பாஸ்கர் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் கட்சியின் தோழர் விஜயகுமார் அவர்களே, சிபிஐ கட்சியின் கோட்டி சுரேஷ் அவர்களே, ராஜா மொய்தீன் அவர்களே. பெரம்பூர்ல அவர் பெற்ற வாக்குகள் தான் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 68,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஸோ அந்த அளவுக்கு இங்கே பெரம்பூர் என்பது நமது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நமது கூட்டணி கட்சிக்கும் இருக்கும் இந்த தொடர்பு அப்படின்றது இங்கே இருக்கும் நமது பலம் அப்படின்றது என்றுமே அது தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 2021 நடந்த தேர்தலிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. நாடாளுமன்ற தொகுதிகளிலும் சரி, அதே தேர்தலிலும் சரி, அதே போல் மாமன்ற தேர்தலிலும் சரி, எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிறப்பாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜீவன் அவர்கள் சொன்னது போல தொடர்ந்து மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்பதற்காக அது சட்டமன்ற உறுப்பினர் நிதியாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியாக இருந்தாலும் சரி, அதே போல் மாமன்ற உறுப்பினர்களுடைய நிதி, அவருடைய நிதியை தாண்டி அவங்களுடைய கட்சியில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்தும் நிதியை பெற்று இதை போன்ற ஒரு சிறப்பான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் ஜீவன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டி தெரிவிக்கிறேன். அதே போல் தேர்தல் நேரத்தில் எனக்கு ஜீவன் அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வருது தேர்தல் நடந்துருக்கப்போ 2019 அவர் கையில் அடிபட்டது. அப்போ பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் நேராக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவர் கையில் அந்த ஆப்ரேஷன் ஒன்று பண்ணோம். நாங்கள் பைக்லேயே போனோம், 2 பேரும் பைக்கில் போயிட்டு ஆஸ்பத்திரியில் அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு போய் உடனே அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே போல் நம்முடைய துரை வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அனைத்து பிரச்சனைகளிலும் அவர் குரல் கொடுத்து ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து என்னவெல்லாம் எப்படியெல்லாம் போராட வேண்டுமோ அந்த அனைத்து விதத்திலும் அவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு பேசுகிறப்போ அவரும் எனக்கு சொல்லுவார். ஸோ அந்த விதத்தில் அவருடைய தந்தையை போல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டும் இருக்கும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு, பட்ஜெட் கூட்டத்தொடர். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறப்பவே ஒரு பிரச்சனையோடு தான் போவோம். நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருக்கும் அந்த வக்ஃப் போர்டு அப்படின்றது அதை எப்படியெல்லாம் சுக்குநூறாக உடைக்க வேண்டுமோ அதை இதை பண்ணாங்கன்னா அடுத்தபடிக்கு இஸ்லாமிய நண்பர்கள்லாம் கோபித்து ஒரு பெரிய பிரளயம் வரும், அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதை வீழ்த்தும் விதமாக நமது நாடாளுமன்ற அந்த குழுவில் இருக்கும் நமது திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சியில் இருப்பவர்கள் தான் வெளியில் துரத்திட்டு இந்த அரசாங்கம் அந்த குழுவை வைத்து அவருடைய சட்டங்களை கொண்டு வர பார்க்கிறார்கள். ஆனால் பாராளுமன்றத்தில் அதை முடக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நண்பர் துரை வைகோ அவர்களும் நாங்கள் அனைவருமே சிறப்பாக செயல்படுவோம். மேலும் நமது கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஒரு கூட்டத்தில் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் நண்பர்கள் அனைவரையும் கூப்பிட்டு ஒரு எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த வக்ஃபோடு எதிர்த்து நாங்கள் எப்படி குரல் கொடுக்க வேண்டும், அதை வலுவாக எதிர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார். அந்த விதத்தில் நாங்கள் அனைவரும் அந்த பணியை செய்வோம். தொடர்ந்து மக்களுக்காக இப்போ ஏற்கனவே ஜீவன் சொன்ன மாதிரி என்னுடைய இதிலிருந்தும் அவர் நிதியை கேட்டு இங்கே மேலும் 4 அங்கன்வாடி 4 அங்கன்வாடிக்கு கேட்டுக்காரு. நானும் சரி சொல்லியிருக்கேன். நம்ம சட்டமன்ற நீங்கள் கேட்டு நான் என்னன்னு எப்போயும் சொல்ல போகிறேன்னா நீங்கள் என்ன சொல்றீங்களோ இல்லை அவரும் பண்ணி தரேன்னு அவர் சட்டமன்ற நிதியில இருந்தும் பண்ணுறாரு. கண்டிப்பாக நமது தோழமை கட்சியில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் பெருமைப்படும் விதமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஏறக்குறைய 40 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி தந்த உயிரினும் மேலான தலைவர், என் ஊனில் உதிரத்தில் கலந்த தலைவர் வைகோ அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த வார்டு மக்கள் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் நான் கேட்டது வெறும் கட்டடம் மட்டும் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போது திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர்
கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், சுற்றுச்சூழல் போராளி ஆர்வி நிலவல் துரை வைகோ அவர்கள் கேட்டாங்க, கட்டடம் மட்டும் கட்டி என்ன பண்ண போறீங்க, வச்சு வேடிக்கை பார்க்க போறீங்க, உள்ள விளையாட்டு தளவாட பொருள் வரும்ல, அதுக்கும் சேர்த்து ஒரு எஸ்டிமேட் போடுங்க அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணோம், வெறும் கட்டடம். நான் என்ன நினச்சேன்னா, கட்டடத்தை நம்ம கட்டிட்டா கார்பரேஷன் மீதி தான் வாங்கி போட்டுருன்னு நினச்சேன். அந்த வேலையை இருக்கக்கூடாது, அப்பானுடைய தலைவருடைய நிதியில் நாம் பண்ணுறோம், முழுக்க முழுக்க அதில் தலைவருடைய பங்களிப்பு தான் இருக்கக்கூடிய, வேற பங்களிப்பு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு உறுதியாக சொன்னதுக்கு பிறகு மீண்டும் 1க்கு 2 முறை அந்த எஸ்டிமேட் தயார் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம். கொண்டு போய் கொடுத்துட்டு நான் பேசாமல் இருந்தேன். அப்புறம் அவரே ஃபோன் பண்ணி, ஆனால் அந்த மாதிரி தென்காசி கலெக்டர்கிட்ட கொடுத்தாச்சு, சென்னைக்கு ஆப்ரேஷனுக்கு வந்துடும், 40 லட்ச ரூபா நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாரு. அதை வச்சு நாம் இப்போ வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம், ஒரு மனிதன் எவ்வளோ பணக்காரனாகனாலும் இருக்கலாம், எவ்வளோ வசதி வாய்ப்பு படைச்சவனாலும் இருக்கலாம், ஆனால் கொடுக்கணுங்கிற மனசு, செய்யணுங்கிற மனசு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி காரியங்கள் சாத்தியம். தலைவர் வைகோவுக்கு எப்படி கொடுக்கணும் செய்யணுங்கிற அந்த எண்ணமும் அந்த மனசு இருக்குதோ, அதே மாதிரி தான் எங்களுடைய கழக முதன்மை செயலாளர், திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்வி துரை வைகோ அவர்களுக்கும் கொடுக்கணும் செய்யணுங்கிற மனசு இருக்க போய் தான் இன்னைக்கு இந்த வார்டில் இப்படி ஒரு ஆண்கள் உடற்பயிற்சி கூடம் உருவாக இருக்குது. அதுக்காக வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் வெறும் ஆண்களுக்கு மட்டும்தான் உடற்பயிற்சி கூடமான்னு கேட்டுறாதீங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெண்கள் உடற்பயிற்சி கூடமும் இந்த வார்டில் நிறுவி தருவேன். இப்போ என் உதிரத்தில் கலந்த உயிரினும் மேலான தலைவர் வைகோ அவர்களின் தவப்புதல்வர், திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்வி துரை வைகோ அவர்கள் உரையாற்றி அடிக்கலை நாட்டி வைப்பார்கள். வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர், நான் பெரிதும் மதிக்கும் அன்பு சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களே, சமூகத்தில் அனைவருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும் என்ற சமூக நீதி கோட்பாட்டில் திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் நம்பிக்கைக்குரியவர், எங்கள் இயக்க தந்தை மாமனிதர் வைகோ மீதும் அளவற்ற பற்று கொண்டவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆர்டி சேகர் அவர்களே, மண்டல குழு தலைவர் அன்பு சகோதரர் நேதாஜி கணேசன் அவர்களே, எங்கள் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் கனககுமார் அண்ணன் DC ராஜேந்திரன் அவர்களே, இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் பகுதி செயலாளர்கள் அன்பு சகோதரர்கள் முருகன், பஷீர் அகமது, நா பாஸ்கர், விஜயகுமார், பீர் முகமது, கோட்டி, இந்த நிகழ்வுக்கு பல வேலைகளுக்கு மத்தியில் இன்னைக்கு வந்தோம். காரணம் முக்கிய காரணம் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜீவன் அவர்கள். அவரை பத்தி நான் குறிப்பா சில விஷயங்களை சொல்லி ஆகும். அவர் மாமன்ற உறுப்பினரா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம சென்னை மாமன்றத்தில் 200 மாமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. 200 ஒருவர் சு ஜீவன் என்கிற அந்த நூலை அவர் எழுதி அவர் வெளியிடும் பொழுது அந்த புஸ்தகத்துடைய அணித்துறை தலைவர் வைகோ எழுதுறார். அது சொல்லும் போது அவர் நம்முடைய அண்ணன் ஜீவனை பத்தி சொல்றார். ஒரு திராவிட இயக்க ஒரு பற்று, அந்த கொள்கையின் மேல அளவற்ற பற்று கொண்டவர், ஒரு துடிப்பு மிக்க ஒரு செயல் வீரர். என் பின்னாடி வந்தா எந்த பட்டம் பதவி எதுவும் கிடைக்காது, முட்களும் கற்களும் நிறைந்த ஒரு கடினமான பாதை, அதில் போராட்டங்கள், கிளர்ச்சிகள், சிறைச்சாலைகள், துயரங்கள் நிறைந்த அந்த பயணத்தை தான் நீங்கள் தொடர வேண்டும் என்று தலைவர் சொல்லும் பொழுது அதற்கு நான் உட்பட்டவன் என்று சொல்லி சொன்னது மட்டுமல்ல, தலைவர் பின்னாடி வந்த பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு தளபதியா, உண்மை தளபதியா விளங்கியவர் தான் நம்முடைய மாவட்ட செயலர் அண்ணன் ஜீவன் அவர்கள். அதை விட நான் பெருசா சொல்ல போறது கிடையாது. தொண்டர் படைனா மதிமுக அது ஜீவன் தான். ஜீவன் தான் தொண்டர் படை. அப்படிப்பட்ட ஒரு அந்த இயக்கத்திற்கு ஒரு சிறந்த ஒரு காவல் படையா, ஒரு எழுச்சிமிகு
இளைஞர் படைய உருவாக்குறது நம்முடைய மாவட்ட செயலர் அண்ணன் ஜீவன் அவர்கள். அவர் இந்த மாவட்ட உறுப்பினர் இந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் முக்கியமான அவர் சொல்லி ஆகும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அவருடைய சாதனை. சென்னை மாநகராட்சி உருவானது 1688, கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் ஆயிடுச்சு. சென்னை மாநகராட்சி நடைபெறுகின்ற அந்த மாளிகை ரிப்பன் பில்டிங் 1913 கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் அரசு நிகழ்வுகள், சட்டமன்ற நிகழ்வுகளா இருக்கட்டும், எந்த நிகழ்வுகளா இருக்கட்டும், முதல்ல தமிழ்தாய் வாழ்த்த பாடிட்டு தான் அந்த நிகழ்வுகள் தொடங்கும். எல்லா அரசியல் நிகழ்வுகளும் அந்த மரபு இருந்தது. ஆனா மாமன்றத்தில் மாத்திரம் அது கிடையாது. நம்முடைய மாவட்ட செயலர் அண்ணன் ஜீவன், நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜீவன், அது எப்படி மாமன்றத்தில் கார்பரேஷன் மாத்திரம் அந்த மரபு கடைபிடிக்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு, அது நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய அடையாளம், தமிழ் மொழிகிற நம்முடைய அடையாளம். அந்த தமிழ் தாய வாழ்த்து பாடிட்டு தான் மாமன்றம் அந்த நிகழ்வு ஆரம்பிக்கணும் தொடங்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கையை வச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 300 வருஷம் நம்முடைய மாமன்றம் வரலாற்றுல அன்னைக்கு இங்க சென்னை மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற 21 மாநகராட்சிகள்லையும் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்தை பாடிட்டு தான் இன்னைக்கு மாமன்ற நிகழ்வுகள் தொடங்கப்பட்டதுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சாதனையை நம்முடைய சகோதரர் அண்ணன் ஜீவன் செஞ்சிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது அப்படி சொன்னவர் அறிஞர் அண்ணா. ஆனா உங்களுக்கே தெரியும், இப்போ அப்படி கிடையாது. கடந்த 4 வருடங்களா முதலமைச்சர் அவருடைய அவருடைய வழிகாட்டுதல்ல அந்த மாதிரி நிலைமை கிடையாது. நம்முடைய சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம், வடசென்னை தென் சென்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நடக்குது, வளர்ச்சி பணிகள் எல்லாம் இருக்கா. வடசென்னையில பொறுத்த வரைக்கும் நிறைய குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருந்தது. அப்புறம் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜீவன் சொன்னாங்க, வடசென்னை வாழ்றது தென் சென்னை வாழ்றது எனக்கு ஆட்சேபம் கிடையாது, ஆனா வடசென்னை வாழ்றதுன்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய கவனத்தை அது ஈர்த்து சென்னை 2 என்ற திட்டத்தில் வந்து இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி இன்னைக்கு திட்டங்கள் இன்னைக்கு சென்னைக்கு இன்னைக்கு வடசென்னைக்கு வந்திருக்கிறா. அதுல ஒரு பங்கு என்னுடைய அண்ணன் ஜீவனுக்கு இருக்கு நான் சொல்ல முடியும். அது இல்லாம கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு வாழ்வாதார பிரச்சனைகள் இன்னைக்கு தூத்துக்குடியில இன்னைக்கு உலக கோடீஸ்வரர் அனில் அகர்வாலுடைய ஸ்டெர்லைட் ஆலை இன்னைக்கு மூடி இருக்கிற அதுக்கு முக்கிய காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தலைவர் வைகோ. கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால போராட்டம், மக்கள் மன்றத்திலையும் சரி நீதிமன்றத்திலையும் சரி, ஒரு 30 ஆண்டு கால போராட்டத்தினால இன்னைக்கு நச்சாலை ஸ்டெர்லைட் மூடப்பட்டு. ஏன் அதை சொல்றா, தலைவர் எங்கோலியோ அவருடைய தளபதியும் அந்த வழிதான். ஏன்னா இன்னைக்கு இந்த வடசென்னையில இந்த பகுதியில 40 வருஷமா இயங்கிட்டு இருந்த ஒரு தோல் தொழிற்சாலை லெதர் இண்டஸ்ட்ரி, அதனால பல சுகாதார சீர்கேடுகள், பல பேருக்கு இந்த தோல் ரீதியான பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் 40 வருஷமா இருந்த பிரச்சனைய அந்த ஜீவன் வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமாறு அவர் பதவியை மாவட்ட உறுப்பினர் வெற்றி பெற்ற பிறகு இன்னைக்கு அந்த தோல் தொழிற்சாலைக்கு மூடி இருக்கிறாங்க. எப்படி நியூட்ரினோவோ எப்படி ஸ்டெர்லைட் நம்ம தலைவர் மூட்டாரோ அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கிற தோல் தொழிற்சாலையை மூடுறதுக்கு முக்கிய காரணம் இருந்தது நம்ம அண்ணன் ஜீவன். அது இல்லாம இங்க இந்த வார்டு இந்த வட்டத்துல வந்து மயான பகுதி கிடையாது. இங்க ஏதாவது ஒரு ஈவை சடங்குகளை செய்யறோம்னா இனி பல கிலோமீட்டர் போய் தான் சடங்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை. அந்த பகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை, இந்துக்களுக்கு ஒரு மயானம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கல்லறை, இஸ்லாமியர்களுக்கு ஒரு கபிரிஸ்தான், இதை வந்து ஒரு தலா ஒவ்வொரு மதத்துக்கும் கிட்டத்தட்ட 3 ஏக்கர் அந்த ஒதுக்கீடு அவர் பெற்று தந்திருக்கிறார் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜீவன் அவர்கள். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, ஆட்சி வந்த புதுசுல நம்முடைய சென்னை நகரத்தில் இருக்கிற 200 வார்டுகளும் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை உடனே தொடங்கணும் சொல்லும் போது அதுக்கு உண்டான இடத்தை பிடிச்சு நம்முடைய சென்னை மாநகராட்சியிலேயே முதல் தொடங்கப்பட்ட நகர்ப்புற நல்வாழ்வு மையம் நம்முடைய 35வது வட்டங்கிறது, அதை நான் குறிப்பிட்டு சொல்றேன்.
அதே மாதிரி முக்கியமான பதிவு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் நாள் மொழிப்போர் காத்த தியாகிகள் அவங்களுக்கு நம்ம அந்த நாளை அவங்களுக்கு அங்கீகாரம் செய்யற மாதிரி அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு நம்ம வீர வணக்கம் செலுத்துறோம். நம்ம ஒவ்வொரு ஆண்டும் எல்லா திராவிட இயக்கங்களும் மொழிப்போருடைய முதல் தியாகிகள் யாருன்னா நடராஜன் தாளமுத்து. அவங்களுக்குன்னு ஒரு 1994ஆம் ஆண்டு அப்போ ஜனவரி 22 நினைக்கிற தலைவர் நம்முடைய ஜீவனை வரவழைச்சு நம்முடைய மொழிப்போர் தியாகிகள் முதல் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து அவங்களுக்கு அங்க மூலக்கத்திரத்துல அவங்களுடைய நினைவிடம் இருக்கு. ஆனா அங்கன்னு தெரியல. அதை கண்டுபிடிச்சு நீங்க முதல்ல அதை செய்யணும். நான் இந்த தடவை 1994 இந்த வருஷம் அங்க நான் அவங்க வீர வணக்கம் செலுத்துன்னு சொல்லும் போது அந்த 2 நாள்ல அண்ணன் ஜீவனும் சரி நம்ம இயக்கத்தோழரும் சரி அந்த பகுதிக்கு போய் அங்க இருக்க முச்செடி செடிகள் எல்லாம் அகற்றி அங்க நடராஜன் தாளமுத்த அந்த தியாகிகளுடைய அந்த நினைவிடத்தை அடையாளம் கண்டுபிடிச்சு சுத்தம் செஞ்சு முதல்ல நம்ம தலைவர் வைகோ அந்த நினைவிடத்துக்கு வீர வணக்கம் செலுத்தினார். இப்போ போன வருஷம் என்னன்னா அந்த நினைவிடத்தை மீண்டும் புதுப்பிச்சு ஒரு அலங்காரமான ஒரு கட்டிடத்தை கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம மாநகராட்சி ஒரு கோரிக்கை வச்சு அதுவும் நம்முடைய அருமையான நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இந்த சென்ற 25 ஒரு வாரத்துக்கு முன்பு அந்த நடராஜன் தாளமுத்து அவர்களுடைய நினைவிடத்துக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை அங்க திறந்து வச்சிருக்கிறாங்க. அது நான் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்படி பல்வேறு மக்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம மொழி சார்ந்த சில கோரிக்கைகள் இருந்தாலும் சரி நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜீவன் செஞ்சு கொடுத்திருக்கார். ஆனா செஞ்சு கொடுத்திருக்கிறார்னா நம்முடைய அதற்கு உறுதுணையா இருந்து அந்த சாதனையாருக்கு காரணமான யாரு சொல்லணும்னா முக்கியமா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகரா இருக்கட்டும், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி இருக்கட்டும். ஒரு நாடாளுமன்ற ஒரு உறுப்பினர் சரி ஒரு எம்எல்ஏ சரி இவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம எதையும் நம்ம லோக்கல் நம்ம எந்த கவுன்சிலர் செஞ்சிட முடியாது. இன்னைக்கு நம்முடைய கவுன்சிலர் நம்முடைய அண்ணன் ஜீவன் சொல்லும் போது தோழர் சொல்றாரு, உடன்பிறவா சகோதரர் சொல்றாரு நம்ம எம்எல்ஏ. அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள ஒரு நட்புறவு, இயக்கத்தை கடந்து ஒரு நல்ல ஒரு நட்புறவு. அதே மாதிரி நம்முடைய எம்பி சாரும் சரி. நான் நாடாளுமன்றத்தில் எனக்கு அனுபவம் கிடையாது, வயதிலையும் சரி அரசியல் அனுபவத்திலையும் சரி நாடாளுமன்ற அனுபவத்திலும் சரி என்னை விட ஒரு அனுபவம் மிக்கவர் நம்முடைய எம்பி நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்கள். நம்ம முதல்ல போகும்போது ஒரு நாடாளுமன்றத்தினுடைய நிகழ்வுகள் எப்படி நம்ம கலந்துக்கிறது, எப்படி பேசுறது, அதுல இருக்கிற சில நடைமுறைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு கேட்டது நிறைய பேர் கேட்டிருக்கேன். ஆனா 70 விழுக்காடு யாருக்கிட்ட கேட்டனா நம்மளுடைய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கலாநிதி வீராசாமி கிட்ட தான். ஒரு காலத்துல டாக்டர் ஐயா டாக்டர் கலைஞருடைய வலதுகரமா இடதுகரமா இருந்தது ஐயா ஆற்காடு வீராசாமியும் நம்முடைய மாமனிதர் வைகோ. அவங்க எல்லாருக்கும் தெரியும், இடதுகரம் வலதுகரம் 2 பேர் இருப்பாங்க. முக்கியமான 2 பேர் பக்கத்துல இருப்பாங்க. அது ஒரு காலம். ஆனா இன்னைக்கு நாடாளுமன்றத்துல திராவிட இயக்க தளபதிகளா நானும் சரி சகோதரர் அண்ணன் கலாநிதி வீராசாமியும் நாங்க இருந்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு நல்ல ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அந்த ஜீவன் இந்த கோரிக்கை சொல்லும் போது அவர் தயங்கிட்டு சொன்னார். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் தலைவர் நிதி ஒதுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு பெரும் பொருட்செலவாகவே இந்த ஆண்கள் உடற்பயிற்சி கூடத்துக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய நிதியாகவே எப்படி அது செஞ்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு தயக்கத்தோட கேட்கிறார். அப்ப நான் அந்த ஜீவன் கிட்ட சொன்னேன், தலைவருக்கு சரி இந்த இயக்கத்துடைய மெய்காப்பான் எப்படி மேதுகள் ஐயாவுக்கு ஒரு பொட்டு வைக்கணும், தலைவர் வைகோக்கு ஒரு அண்ணன் ஜீவன் தான் சொல்ல முடியும். அந்த ஒரு வரையில நீங்க புரிஞ்சுக்கலாம். மேதுக ஐயாக்கு ஒரு பொட்டவன், நம்முடைய தலைவர் வைகோக்கு ஒரு ஜீவன் தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்த தலைவர் நம்முடைய தலைவருக்கு சரி இந்த இயக்கத்துக்கும் ஒரு மெய்காப்பாளராக திகழ்ந்த அண்ணன் ஜீவன் உங்களுக்கு இல்லாத நிதியா நீங்க எவ்வளவு சொல்லுங்க நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 40 லட்சம் ஆகும் தம்பின்னு சொன்னாரு. இருக்கட்டும், நான் 40 50 ஒதுக்கி கொடுக்குறேன். நாங்க கடமைப்பட்டிருக்கோம், நான் கடமைப்பட்டிருக்கேன், இந்த இயக்க கடமைப்பட்டிருக்கு, உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்துல இந்த அருமையான நேரத்துல இந்த அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். மிகவும் சிறப்பான முறையில இந்த கட்டிடத்தை நீங்க இருக்கிற அந்த கட்டிட கான்ட்ராக்டர் யாராக இருந்தாலும் சரி நல்ல சிறப்பான முறையில் அதை கட்டி அது உள்ள இருக்கிற உபகரணங்கள் அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி
நல்ல சிறப்பான முறையில அடுத்து இந்த அந்த ஒளிப்போர் உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைக்கிறதுக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் எல்லாரும் நீங்க அண்ணன் நேதாஜி முதற்கொண்டு எல்லாரும் இங்க வரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை சொல்லிக்கிறேன். வரும் காலங்களில் எப்படி நீங்க நம்மளுடைய எம்எல்ஏ இருக்கட்டும், நம்முடைய எம்பியா இருக்கட்டும், எப்படி நம்ம இதுவரைக்கும் எங்களுடைய மாமன்ற உறுப்பினருக்கு உறுதுணையா இருந்திருக்கோம், வரும் காலங்களில் கூட எங்களுடைய மாமன்ற உறுப்பினருக்கு அவருக்கு பத்திரம் கிடையாது, அவர் நல்லா இருந்தா இந்த பகுதி மக்கள் நல்லா இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவர் சக்திக்கு மீறி இந்த பகுதி மக்களுக்கு நம்முடைய மாமன்ற உறுப்பினர் ஜீவன் செயல்பட்டு இருக்கிறாரு. அந்த மக்கள் நல பணிகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சரி, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சரி, நம்முடைய மண்டல குழு தலைவர் நம்முடைய அன்பு சகோதரர் நேதாஜி கணேசன் அவர்கள் சரி, நீங்க உறுதுணையா இருக்கணும். நீங்க மாத்திரம் கிடையாது, இந்த பகுதி மக்கள், இந்த வார்டு 35 இருக்கிற பகுதி மக்கள் ஒரு நல்ல அரசியல்வாதி கிடைக்கிறது கஷ்டம் இந்த காலத்துல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல ஒரு மாமன்ற உறுப்பினர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. நம்முடைய எம்எல்ஏ எம்பி கிட்ட சொன்ன மாதிரி உங்களுடைய மக்களுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், நான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிக்கு பாதுகாவலராகவும் அரணாகவும் மக்களாகிய நீங்கள் திகழ வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பு செய்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மாமனிதர் வைகோ அவர்களின் சார்பிலும் என் மனமான நன்றியை தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ईशानं बुद्धाय नमः तत्पुरुषवक्त्राय नमः हृदयाय नमः वामदेव बुद्ध्याय नमः धूपमाकरावयामि धूपानन्तरम् आचमनीयं समर्पयामि भोर्भुवस्वः कदलीफलं ताम्बूलं आचमनीयं समर्पयामि सर्वाभ्यो देवताभ्यो नमो नमः आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः आदित्यादि नवग्रह देवताभ्यो नमः भूमिदेव्यासनाय नमः भूमिदेवी मूर्तये नमः அடுத்ததாக வடசென்னை எம்பி திரு கலாநிதி வீராசாமி அவர்களின் கரங்களில் கொடுத்து அடுத்த கல் இதோ நாட்டப்படுகிறது. இந்த பக்கம் திரும்ப கல்லு அடுத்த கல் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகர் அவர்களின் கரங்களால் பெறப்பட்டு ஊண்டப்படுகிறது. அடுத்ததாக மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் அவர்களின் கரங்களால் பெறப்படுகிறது. இந்த வானில் இருக்கக்கூடிய 3 பெண்களின் கரங்களில் கொடுத்து இந்த கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறது. இந்த தோழமை கட்சி பகுதி செயலாளர் முருகன் பாஸ்கர் எல்லாம் வாங்க. தோழமை கட்சி பகுதி செயலாளர் அடுத்த வட்ட செயலாளர் அடுத்தது வட்ட செயலாளர். அடுத்ததாக நிறைவாக அனைவரும் சேர்ந்து அடிக்கல் நாட்டு விழாவை நிறைவு செய்யும் வகையில் அந்த அடிக்கல் நாட்டு கல்லை நிறுவுகிறார்கள்.